சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் லீவுக்குலாம் இங்க வந்திருக்கேன் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து. அப்ப காலியா கிடக்கும், சித்தப்பா வீடு மட்டும் தான் இருக்கும். நாங்களாம் ஓடி ஓடி விளையாடுவோம் இங்கிட்டலாம். இப்ப பார்த்தா ஒரே பில்டிங்கா இருக்கு, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஏமா தெரியலன்னா போனை போட்டு கேட்க வேண்டியதானம்மா, வீடு எங்க இருக்குன்னு பாத்துருவோம். ஐயோ ஆத்தி மாமா, வழி கேட்க போன் பண்ணா காது வலிக்க வலிக்க பேசுவாரு. வழி சொல்றதை தவிர மீதி எல்லாத்தையும் பேசுவாரு. அதுக்கு நம்மளே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போயிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணுமா? ஏண்டி அப்படி ஒரு பங்காளி சித்தப்பனுக்கு பத்திரிக்கை கொடுக்க எத்தனை பேர் அலையணுமா? ஏங்க அப்படிதாங்க போனோம். அப்பதான் மதிப்பு. நாம மதிச்சு இப்படி கூப்பிட்டாதான் அவங்க மதிச்சு வருவாங்க. மதிச்சு வருவாங்க. எனக்கு புரியுது, வெயில் இப்படி போக கஷ்டமா தான் இருக்கும். போகும்போது எல்லாரும் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போவோம். ஆமாண்டி, நீ வாங்கி தர இந்த ரோஸ் மில்க்குக்காக தான் உன் பின்னாடியே அடிச்சு பரண்டுக்கு ஓடியாடுறோமா. இருங்க ஒரு நிமிஷம். அக்கா, ஹலோ. ரேணுகா எங்க இருக்கீங்க? இந்த இவ சித்தப்பா வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க போய்க்கிருக்கோம். அப்படியா? அங்கிட்டு என்னாச்சு, அவசரமா ஓடுனீங்களே? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. தர்ஷினி என் கூட வந்துட்டாளா? ஆமா. அப்போ காம்படிஷன்? அவ இப்போதைக்கு காம்படிஷன்ல கலந்துக்க முடியாத சூழ்நிலை. அடுத்த வாட்டி இன்டர்நேஷனல்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சேர்ந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் நேரா வந்து எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எந்த ஏரியால இருக்கீங்க? எந்த ஏரியால இருக்கோம்? காமராஜர் நகர். காமராஜர் நகர். சரி, ஓகே, நான் அங்க வந்துட்டு ஃபோன் பண்றேன். சரியா? சரி, நாங்க இங்கதான் இருப்போம். இங்கதானே வீடு? ஆமா, இங்கதான் இருப்போம். சரி, நீங்க வாங்க, இந்த 2வது தெருக்கு வந்துருங்க, பிறகு பாத்துக்கலாம். சரிம்மா, நான் வச்சிடுறேன். காமராஜர் நகர் கிட்ட இருக்காங்க. அண்ணே, நேரா அப்படியே அந்த காமராஜர் நகருக்கு போயிடுங்கண்ணே. சரிம்மா. என்ன சொன்னாங்க? அது தர்ஷினி இந்த போட்டியில கலந்துக்கறலையா? அது ஏதோ ஜீவானந்தன் சொன்னாங்க, ஃபைனல்ஸ்க்கு அனுப்புறாங்களாம். இப்ப அழைச்சுக்கு வந்துக்கு இருக்காங்க. அங்கதான் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும், நான் அப்படி வருவேன். நான் பஸ்ல இறங்கி இப்படி வந்துட்டோம். எனக்கு அப்படி வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்கதான் இருக்கும். சரி வாங்க. வாங்க. மட்டும் இல்லன்னு வை, கொமட்ல கிடைக்கும். வாங்க. என் மேப்பிங் ஸ்கில்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது. வாங்க. என்னடி இப்படி போனா வரும்னா? இந்த ஏரியா தாங்க. வீடு எங்கன்னு சொல்லு. என்னம்மா நீ? ஏம்மா எங்கம்மா வீடு? இருங்க. என்னத்த இருக்குது? இந்த வீடு தான். சரியா தெரியுமா? இதுதான், இந்த வீடு தான். இந்த வீடா? ஆமா. தெரியுமா உனக்கு? அதுதான். சரி, ஓகே, நீ போய் கொடுத்துட்டு வா, நாங்க எங்கேயே வெயிட் பண்றோம். எது? நான் தனியா போய்லாம் கொடுக்க முடியாது. தனியா போகிறதுக்கு இத்தனை பேர் வந்தோம். வாங்க. ரச்சி ஓடி. ஏங்க எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு வர மாட்டேங்கிறீங்க? என்னது மாமா இது? ஏமா நீ வேணா ரேணுகா கூட்டு போயேன். மாமா, என்ன உங்களை சப்போர்ட் கூப்பிட்டா நீங்களும் அவரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ என்னடா எல்லாரும் ஒன்னா போலான்றப்ப மண்டை ஆட்டிட்டு இப்ப வரமாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, பொம்பளை ஆளுங்க மட்டும் கொண்டு போய் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏன் மத்ததெல்லாம் பொம்பளைங்க பக்காவா செய்ய தெரியுதுல? இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆம்பளைங்க வேணுமா? ஐயோ அப்பா, பயங்கர லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரச்சி போடி. இங்க உள்ள சித்தி மட்டும் இருந்தா பிரச்சனை இல்ல. உள்ள ஒரு சித்தப்பன் உட்கார்ந்து இருக்கான். அவன் ஆம்பளை தானே. அவன் நாங்க மட்டும் வச்சுட்டு வந்தா ஹேன்னு வாங்கிட்டு பின்னாடி போய் மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, போச்சா அச்சோ ஐயோன்னுவா. எதுக்கு? அவன் ஆம்பளை ஆள் தானே, இப்படிதான் பேசுவான். அதனால நீங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். வாங்க. இங்க பாருங்க, வெயில் என்ன தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ண வைக்காதீங்க. வாங்க. இந்த இப்ப எதுக்கு 2 பேரும் இப்படி பண்ணிட்டு திரிறீங்க? ஏன்னா மோனம் பையங்களா அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. இம்புட்டு தூரம் வந்து இப்படி இப்ப உள்ள வர மாட்டானா என்ன அர்த்தம்? பேசாம உள்ள வானே. அட ஏன்டா நீ வேற? அட வானே, நீ வா. டேய் என்னடா வானே. சிரிச்சுக்கிட்டு தான் வாங்கல. ஆத்தாடி உக்கிரமாவே இருக்கு. அதுவே தேவலாம். என்ன நீ யார் வீட்டுக்குள்ளேயே நுழையற? சித்தி, டேய் இந்த வீடு தானடா? சித்தி. நந்தினி, வாமா. வாங்க மாப்ள. வாங்க எல்லாரும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. நந்தினி வாமா. மாப்ள வாங்க. இந்த வரேன். ரேணுகா வாங்க, உட்காருங்க. சரியான வெயிலா இருக்கு, ஃபேனை போடுங்களேன். ஏங்க, நந்தினி வந்திருக்கா பாருங்க. உட்காரு.
நல்ல வேலை சித்தப்பாவும் வீட்லயே இருக்காரு. மேடம் கொஞ்சம் போடுங்களேன். நந்தினி வாங்க 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 வணக்கம். வாங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கறது கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைவா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. லேய், கூட்டமா வந்திருக்கோன்னு குத்தி காட்டுறான் பத்தி அவன் சித்தப்பன். எங்க சொந்தக்காரங்க பார்த்தாலே உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? மாப்பிள்ளன்றதை காமிச்சிக்காதீங்க. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சேன்னு கேட்டா அப்படி. அதான் சொன்னேன், அவ கல்யாணம் ஆகி ஃபாரின் போயிட்டான்னு சுஜாதாவை சொன்னேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஐ சித்தி சித்தி இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வரோம். காப்பிலாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க. ஆ சரி போய் ஐஸ் எடுத்துட்டு வரேன். வாட்டர் கொண்டு ஆ சரி. காஃபி சாப்பிட்டா ரோஸ் மில்க் குடிக்க முடியாது. சிதப்பா, பிள்ளைக்கு காது குத்தி மொய் விருந்து வைக்கலான் இருக்கோம். நீங்க அவசியம் வந்துடணும். மொய் விருந்தா? ஆமா. ஏமா மொய் விருந்து வைக்க உங்களுக்கு என்னம்மா அவசியம் வந்துச்சு? ஏன் மொய் விருந்துல என்ன தப்பு இருக்கு? கௌரவமான விஷயம் தானே. ஆமாம்மா, கௌரவமான விஷயம்தான். ஆனா உங்களுக்கு எதுக்கு அந்த நிலைமைன்னு தான் எனக்கு விளங்கல. சும்மா இருக்க மாட்டான் போலயே. சித்தப்பா, அது அப்பாதான். ஏம்மா நந்தினி, உன்னைய கட்டி கொடுக்குறப்ப எங்க அண்ணன், அதான் உங்க அப்பன், என்ன பெருமைப்பட்டான் தெரியுமா? குணசேகரன் வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், என் பொண்ணு வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு ஏகப்பட்ட சந்தோஷப்பட்டான். இப்ப எங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் மொய் விருந்து வச்சா பரவாயில்ல, மாப்பிள்ளை குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா, குணசேகரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க போய் மொய் விருந்து வைக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க இருங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் எந்திரிச்சுன்னு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, உங்க அண்ணன் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா தாராக்கு சரியா காது குத்து வைக்க முடியல. சரி அப்படியே அதை வச்சுட்டு மொய் விருந்து வச்சிருவோன்னு அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாரு. அதுக்காண்டி தான். சரி இந்தாங்க சக்தி. சித்தப்பா வாங்க, ஒட்டுக்கா நில்லுங்க.